அங்க பாருடி, சுப்பு உன்னையே பார்த்துட்டு இருக்கான். ஏய் பழிராண்டி. என்ன மச்சான், நீ கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டியா? நான் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத நிறுத்திட்டேன். ஓ என்னடி கூலிங்கே இல்ல? இங்க கூலிங்லாம் இருக்காது, பேசாம குடி. ஒரு பெப்சி கொடுங்க. என்ன மச்சான், கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன்னு சொன்ன, இப்ப எச்ச கிளாஸ்ல குடிக்கிற? ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை, அவளை லிப் கிஸ் அடிக்க. அதனாலதான் அவள் லிப் வச்ச இடத்துல என் லிப் வச்சுட்டேன். கண்ணா மூச்சியாடுதடா. எங்களுக்கே தெரியாம எங்களுக்குள்ள ஏதோ ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருந்தது. சாரி, நீங்க வந்ததை நான் கவனிக்கல. பரவாயில்ல, டோன்ட் வரி. இந்தாங்க கர்ச்சீஃப். வேணாம், என் முகம்தான் அழுக்காயிருச்சு, உன் கர்ச்சிப்பையே அழுக்காகணும். என்னடி, உன் பர்த்டேக்கு பார்ட்டி இல்லையா? எனக்கு கண்டிப்பா பார்ட்டி இருக்கு. நம்ம எல்லாரும் படத்துக்கு போலாம். ஏய் சுப்பு, போய் டிக்கெட் எடுத்துட்டு வா. ஏய் என்னடி, உன் பர்த்டேக்கு படம் மட்டும் தானா? வேற எங்க போலான்னு சொல்லு, போலாம். அண்ணே 4 டிக்கெட் கொடுங்க. டிக்கெட்லாம் காலி ஆயிருச்சு. அங்கிள் டிக்கெட் எடுத்தாச்சா? எடுத்தாச்சுப்பா. இந்தாங்க படம் பார்த்துட்டு சீக்கிரம் வாங்க. சரி வரேன் அங்கிள். சரிப்பா. சார் 40 ரூபா டிக்கெட் இருக்கா 100 ரூபா டிக்கெட் இருக்கா? எது இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க. என்ன சார் பாக்குறீங்க? எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, 4 டிக்கெட் கொடுங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. கடையா ஏறினாலும் 5-10 தான் கிடைக்கும். மொத்தமா 500 ரூபாய் நீட்டுறானே. அடி ஏண்டா போலீஸ்காரன்ட்டே பிளாக்ல டிக்கெட் கேக்குறியா? என்னது போலீஸா? ஏய் என்னடி, டிக்கெட் எடுக்க போனவன் இன்னும் காணோம். ஏய் வருவாண்டி. ஏய் என்னடா சோகமா வர? டிக்கெட் எடுத்தாச்சா? உள்ள போலாமா? என்னடா என்னாச்சு? டிக்கெட் கிடைக்கலையா? டிக்கெட் கிடைக்கல. டிக்கெட்டும் வாங்காம பணத்தையும் மிஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, நீ எல்லாம் சுத்தமா? ஏய் ஏன்டி இவனெல்லாம் கூட்டிட்டு வந்த? ஏய் நம்ம காலேஜ்லயே இவன் தான் அரை லூசுன்னு நினைச்சு கூட்டு வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது இவன் முழு லூசுன்னு. ஐயோ, என்னோட பர்த்டேக்கு உங்களுக்குலாம் பார்ட்டி வைக்க முடியாம போயிடுச்சு. என்னடா நம்ம காலேஜ் பொண்ணுங்களா தியேட்டருக்கு வெளியில நிக்கிறாளுங்க. என்னங்கடி தியேட்டருக்கு வெளியில நிக்கிறீங்க, உள்ள போகலையா? நாங்க உள்ள நிப்போம், வெளிய நிப்போம், ரோட்லயும் நிப்போம். அத பத்தி உனக்கு என்ன? உன் வேலைய பார்த்துட்டு போடா. என்னங்கடி பெரிய உத்தமி மாதிரி பேசுறீங்க? வாய் மூடிட்டு போக மாட்டியா? ஏய் அவன் கூட எல்லாம் படத்துக்கு வரலாம், என்னோட வரக்கூடாதா? என்ன என்னோட அழகா இருக்கான்னு பாத்தியா? இப்ப பாரு, அவனை விட நான் அழகா இருக்கேன். போலாமா? அங்க என்ன பண்றீங்க? என்னைய வெளிய வச்சு பூட்டீங்க. நீங்க ஒண்ணும் வெளிய இல்ல, நாங்க தான் வெளிய நிக்கிறோம். முதல்ல கேட் தரங்க. ஓ நான் உள்ள இருக்கனா? நீங்க தான் வெளிய இருக்கீங்களா? கேட்டலாம் திறக்க முடியாது. கேட்ட திறக்க கூடாதுன்னு வார்டன் நம்ம சிட்டா சொல்லிருக்காங்க.
ஆமா, இப்படி டெய்லி லேட்டா வரீங்களே, இந்த ஹோட்டல்ல டிஸ்கோ ஆடுவான்னு சொல்றாங்களே, அதை ஆடிட்டு வரீங்களா? யோ, உனக்கு தேவையில்லாத விஷயம். முதல்ல கேட்ட துறையா. நேரமா அதுல. அப்படியா? இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். வெளியில போய் ஆட்டம் போட்டு வர உங்களுக்கே இந்த திமிரு இருந்தா, உள்ள ஒழுக்கமா உட்கார்ந்து தூங்குற எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கு? இந்த பாருங்க மேடம். ஏய், அவர் இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாருடி. பின்ன எப்படி சொன்னா கேட்பாரு? எப்படியா? இப்படிதான். கவுத்துட்டாளுகளே, இத முதல்ல காட்ட வேண்டியதானே. கேட்ட தர. ஏமா, இடுப்புல ஒளிச்சு வச்சிருந்த முதல்ல காமிச்சிருந்தீங்கன்னா நான் அப்பவே திறந்து விட்டு போனேன். வாங்க வாங்க, போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. உங்க தாய் தாப்பெல்லாம் நீங்க எல்லாம் படிக்கிறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏமா, என்னமா கட்டிக்கிட்டா இருக்கு? அத நான் அடிச்சிட்டேன். கட்டிங்க நீ அடிச்சிட்டியா? ஏமா, பொட்ட பிள்ளையெல்லாம் கட்டிக்க அடிக்கிறதுனாலதான் பூமாதி அங்கங்க பொழந்து காஷ்மீர்ல இருந்து கரூர் வரைக்கும் வந்துருச்சு. இதே கண்டினியூ பண்ணீங்க நம்ம கண்ணமாப்பேட்டைக்கே வந்துரும். வாட்ச்மேனுக்கு ரூட் விடலாமா? அம்மா, ஏய் என்னடி ஆச்சு? ஏமா 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 என்னமாச்சு? ஒண்ணும் இல்ல, வயித்து வலி. வயித்து வலி தானே? நான் வேற என்னமோ ஏதோ பயந்து போயிட்டேன். நேரா எந்திரிச்சு பாத்துட்டு போமா. சரியான புலப்பத்த பிள்ளையில இருக்கல கட்டிங்க அடிக்க நேரத்துல. பாவடதவனி பாரு. ஒண்ணும் தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டால டாப்பா. ஏய், அப்படின்னா என்னடி? யாருக்கு தெரியும்? பால் குடிக்கும் போதே எங்க பாட்டி சொன்னது. மனசுல இவ்ளோ ஆசையை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி வெளியில நடிக்கிற? வேணும்னா எங்க ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிக்கோ, நாங்க ஒண்ணும் தப்பா நடிக்க மாட்டோம். பாத்து போங்கடா, காலேஜ்ல இவங்க சொல்ல தாங்க முடியல.